கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தினால், குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையினால், வேதனையினால், பொல்லாப்பினால், பிசாசின் கிரியினால், மனசனுடைய பொல்லாத கிரியினால் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் என்று சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு, உன் கிரியிலுக்கு பலன் உண்டு. உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன், உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இதில் ஒரு காரியத்தை கர்த்தர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்திலிருந்து யாராயிலும் ஒருத்தர் வெளிநாடு சென்று வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குமானால், கர்த்தர் சீக்கிரமாக உங்களிடத்திற்கு அவர்களை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் மாறும். உங்கள் அழுகையெல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென்.